நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் ஸ்ரீ விஷ்ணு பஞ்சரம் மற்றும் சாரஸ்வத ஸ்தவம் ஆகிய ஸ்தோத்திரங்கள் உருவான கதையை கேட்போம். சதானீகர் என்ற ராஜா சௌனக மகரிஷியினிடத்தில் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தொலைந்து புண்ணியங்கள் கிடைக்கும் வரை என்ன செய்ய வேண்டும், எந்த ஸ்தோத்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு சௌனக மகரிஷி ஸ்ரீ விஷ்ணு பஞ்சரம் அப்படிங்கிறதான ஸ்லோகத்தை உனக்கு நான் உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த கதையை சொல்கிறார். விஷ்ணு பஞ்சரம் அப்படிங்கிறது என்னன்னு, ஒரு பெரிய மகா பாபியான ஒரு ராஜா, அவன் பாவத்தையே செய்யக்கூடியவன். அவன் எல்லா நல்லவர்களையும் துன்புறுத்து தான் அவனுடைய தொழிலாக இருந்தது. அவன் நரமாம்சங்களை சாப்பிட்டு வந்தான். இப்படி பாவச் செயல்களையே செஞ்சுட்டு வந்ததான அந்த ராஜா மறுபிறவியில் ஒரு ராட்சசன அரக்கனா பிறந்தான். அப்பவும் அவனுக்கு அந்த பாவங்கள் முன் ஜென்மத்தில் பண்ணது தொடர்ந்து வந்தது. அதனால் எல்லா பிராணிகளையும் கொன்னுண்டு வந்தான். எதை பார்த்தாலும் அடித்து கொன்னுடுவான். இப்படி பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு நாள் ஒரு பெரிய மகா முனிவர் 2 கைகளையும் உயர தூக்கி கொண்டு விரதம் இருந்து உபவாசம் இருந்து உடம்பு இழைச்சி போய் ஒரு தபஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அப்படி தவம் பண்ணும் பொழுது அவரை யாருக்கிட்ட நெருங்க முடியாதபடி தொட முடியாதபடி அவர் தன்னை சுற்றி ஒரு மந்திர வளையத்தை போட்டு இருந்தார். அந்த மந்திர வளையத்தை போட்டு அதை அந்த ஜபத்தை பண்ணிட்டு இருந்தார், அந்த தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அதனால தான் இப்போ கூட நம்ம பெரியவாளுடைய அனுஷ்டானங்களில் ஜபங்கள்லாம் பண்ணும் பொழுது அங்கன்யாசம் கரன்யாசம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஜபம் பண்ணும் பொழுது அதுக்கு ரட்சணமாக பண்ணக்கூடியது இதெல்லாம் பண்ணணும். அதை பண்ணிட்டு தன்னை சுற்றி ஒரு மந்திர வளையம், மந்திர ரட்சணம் பண்ணிக்கிறது. இது இன்னும் விசேஷமாக மந்திரவாதிகள்லாம் அதை பண்ணுவா. உச்சாடனம் பண்ணுறவா அந்த மந்திரத்தை உச்சாடனம், விசேஷமான மந்திரங்கள் எல்லாம் உச்சரிக்கக்கூடியவா, உச்சாடனம் பண்ணுறவா தன்னை சுற்றி ஒரு வளையம், மந்திர வளையம் போட்டுக்கணும். இதில் விசேஷமாக நிருசிம்ம மந்திரம், சுதர்சன மந்திரம் அதெல்லாம் ஜபம் பண்ணுறவா அந்த மாதிரி பண்ணிப்பா. தன்னை ரட்சணம் பண்ணிக்கிறது, ரட்ச கட்டிக்கிறதுன்னு பேர். அது பண்ணாமல் அவள் பண்ணிட்டான்னா அந்த பிரயோகங்கள் ஒருவேளை தப்பாக போச்சு அப்படின்னா அது அவளையே அடிச்சிடும். இன்னொரு காரணம், அவள் பண்ணக்கூடிய அந்த தபஸானது நல்லபடியாக முடியணும், எந்த ஒரு பிரதிபந்தகமும் இடையூறும் இல்லாமல் மந்திர சித்தி தபஸ் சித்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எந்த ஒரு விரோதமான ஒரு இது வரக்கூடாதுன்னு இந்த மந்திர வளையத்தை போட்டுப்பாள். அந்த மாதிரி இந்த ரிஷி அந்த மந்திர வளையத்தை போட்டுண்டு பண்ணிட்டு இருக்கார், தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்த அரக்கன் அப்படி அதை தாண்டி போக முடியல, அவர் தொடரத்துக்கு வர அவர் கிட்டக்கே நெருங்க முடியல. அப்படிப்பட்டதானது அந்த விஷ்ணு பஞ்சரம் அப்படிங்கிறதான ஸ்லோகம். இது 25 ஸ்லோகங்கள் உள்ளது. இந்த திரிபுரர்கள் அப்படின்னு திரிபுராந்தகன்னு ருத்ரனுக்கு பேர். அவர் என்ன பண்ணுறார், இந்த திரிபுரம் எரித்தவன் அப்படின்னு பேர். அந்த திரிபுரர்களை எரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பரமேஸ்வரன் அதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், இந்த விஷ்ணு பஞ்சரத்தை அதை தியானம் பண்ணிட்டு அந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணி அதுக்கப்புறம் அழிச்சார்னு பெரியவாள்லாம் சொல்கிறார். திரிபுரம் ஜக்னுஷ பூர்வம் பிரம்மணா விஷ்ணு பஞ்சர
சங்கரஸ்ய குரு ஸ்ரேஷ்ட ரக்ஷணாய நிரூபிதः வாகீஷேன து சக்கரஸ்ய பலம் ஹந்தும் பிரயாஸ்யதः அப்படின்னு இந்த விஷ்ணு பஞ்சரத்தினுடைய பெருமை சொல்லப்படுது. ஏன்னா சம்ஹார கர்த்தாவாக இருக்கக்கூடிய மகாருத்ரனே ஸ்ரீ விஷ்ணு பஞ்சரங்கிறதான ஸ்லோகத்தை தியானம் பண்ணிட்டு தான் இந்த திரிபுரர்களை அழித்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பெருமை சொல்லப்படுது. இந்த ஸ்லோகத்தை நாம் உபதேசம் பண்ணிண்டு இதை அனுசந்தானம் பண்ணிட்டு தான் நம்ம பாவங்கள்லாம் போகும். இந்த பாவங்கள்லாம் கழியறதுக்கு தான், அனாதி காலமாக பண்ணின பாவங்களை கழிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்லோகம் வந்திருக்கு அப்படிங்கிறார். அதாவது விஷ்ணுமயம் ஜகத்து, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மேலே கீழே எல்லா இடத்துலையும் இருக்கார்னார். விஷ்ணு பிராச்சியாம் ஸ்திதச்சக்ரி விஷ்ணுர் தட்சிணதோ கதி பிரதீச்சியாம் சார்ங்கதிருக் விஷ்ணு விஷ்ணு கட்கி மமோத்தரே ரிஷிகேஷோ விகோணேஷு தச்சித்ரேஷு ஜனார்தனः क्रोडरूपी हरिर्भूमौ நரசிம்ஹோம்பரே மம. இப்படி இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லிண்டு ரிதேன தேன அச்சுதா நாம கீர்த்தனாத் பிரணாசமேது திரிவிதம் மம சுபம். இப்படி இந்த அத்தியாயம், அதாவது இந்த விஷ்ணு பஞ்சரம் அப்படிங்கிறதான 25 ஸ்லோகங்கள் கொண்டது. இது சத்துருக்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிடும், பாவங்களை எல்லாம் அழித்து விடும்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பெருமையை அந்த சௌனக மகரிஷி சொல்றார். அடுத்து சாரஸ்வத ஸ்தோத்திரம்னு ஒன்று. இதனுடைய பெருமை, தன்னுடைய பாபத்தினால செய்யக்கூடாத காரியங்களெல்லாம் பண்ணி அதனால் பல கஷ்டங்களெல்லாம் அனுபவித்து பல பிறவிகளும் அடைந்து இருக்கக்கூடியதான ஒரு அரக்க குணம் உள்ளவனாக இருக்கக்கூடியவன். அவன் ஒரு அரக்கன், பிராமணோத்தமரான ஒரு பிராமணனை சாப்பிடணும் அப்படின்னு அவரை போய் தொடறான். தொடப்போகும்போது அந்த அவருடைய தேஜோ பலம், அந்த பிராமணனுடைய தேஜஸ்னால, நான் உன்னை சாப்பிட போகிறதில்ல, உங்ககிட்ட ஒரு நல்ல உபதேசத்தை பெற்றுண்டு நல்ல கதியை அடையணும்னு நான் ஆசைப்படுறேன்னு அந்த அரக்கன் சொல்கிறான். கெட்ட வினையினால அரக்கனா பிறந்தவன், அந்த அரக்க செயல்களினாலேயே அரக்க குணம் உடையவனாக மறுபிரிவில் இருக்கக்கூடியவனானவன் அந்த பிராமணனை பார்த்து சொல்கிறான். கௌசிகர் அப்படின்னு ஒரு பிராமணன், அந்தனர், ரொம்ப பசியோடு இருக்கக்கூடியதான தன்னுடைய குருவுக்கு அவர் சாப்பிட்றதுக்காக பழங்களை பறித்து எடுத்துன்னு போயின்னு இருக்கார். அந்த குரு 6 நாளாக சாப்பிடலை, 6 நாளாக பட்னியோடு இருக்கார். அப்படி போகக்கூடியதான அந்த கௌசிகருங்கான அந்த அந்தனரை இந்த அரக்கன் பிடிச்சுன்றான். உடனே கௌசிகர் அந்த அரக்கன்கிட்ட, இந்த பழங்களை நான் என்னுடைய குருவுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் பொறுமையாக இரு அப்படிங்கிறான். அதுக்கு அரக்கன் சொல்கிறான், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு, நான் உன்னை விட்டுடுறேன் அப்படிங்கிறான். அப்போ உடனே கௌசிகர் ரொம்ப அழகாக சாமர்த்தியமான ஒரு பதிலை சொல்கிறாரு. குரோரியத்ன விரோதாய என்ன தர்மோபரோதகம் தத் கரிஷ்யாம்யகம் ரக்ஷோ என்ன பிரதகரம் மம. என்னுடைய குருவுக்கு விரோதம் இல்லாமலும் தர்மத்துக்கு மாறாமலும் என்னுடைய விரதத்துக்கு பங்கம் ஏற்படாமலும் இருக்கக்கூடியதான ஒரு கேள்வியை நீ கேளு, நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிறான். அந்த அரக்கன் சொல்றான் உடனே, எனக்கு இந்த அரக்கப் பிறவியை விட்டுட்டு நல்ல கதியை அடைய விரும்புகிறேன், அதை நீ பண்ணா போரும் அப்படிங்கிறான். உடனே அந்த கௌசிகர், அந்த அந்தனர் அக்னியை சரணாகதி பண்றார், அக்னி தேவதையை சரணாகதி பண்றார். எனக்கு இது ஒரு நல்ல வழியை நீர் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று. அக்னி பகவான் என்ன பண்றார், சரஸ்வதி தேவியை பிரார்த்திக்கிறார். உடனே சரஸ்வதி தேவி அந்த கௌசிகர் பிராமணனுடைய நாக்கில் அமர்ந்து அந்த நல்ல விஷயங்களை சொல்றார். இது எப்படி இருக்கு அப்படின்னா, சுவாமி வேதாந்த தேசிகன் சிஷ்யகிருத்தியாதிகாரத்தில்
அத்தியாசீன துரங்க பக்தர விலச ஜிஹ்வாக்ர சிம்மாசனாத் ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யான்யமன்யாமகே. எம்பெருமான் ஸ்ரீ ஹயக்ரீவன் திருநாக்களை எழுந்தருள் இருந்து எப்படி பேசுறாரோ அதுபோல இங்க சரஸ்வதி தேவி இந்த கௌசிகருடைய நாக்கில் அமர்ந்து பேசுறார். சமே பாபம் வெபோகது அப்படின்னு முடியக்கூடியதான ஸ்லோகங்கள். தமஸ்மி சரணம் கதா பிரணதோஸ்மி சனாதனம் சர்வகதம் தம் நமாம்யகம் அப்படின்னு சாரஸ்வதஸ்தவம் அப்படிங்கிறதான ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகங்களை யார் பாராயணம் பண்ணுறாலோ அவளுக்கு எல்லா விதமான பாபங்களும் போய் நல்ல கதி கிடைக்கும், நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இதை உபதேசம் பண்ணுறார். இதுக்கு சாரஸ்வத ஸ்தவம் அப்படின்னு பேர். இந்த 2 ஸ்தோத்திரங்களும் பாவங்களை அழித்து புண்ணியங்களை கொடுத்து க்ஷேமங்களை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது இதனுடைய பெருமை. மற்றவை நாளை பார்ப்போம்.